Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா keyword density அப்படின்னா என்ன, அப்புறம் ஏன் இது SEOக்கு இம்பார்ட்டன்ட், அப்புறம் ஆன்லைன் டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப் பேஜஸ்ல இருக்கிற கீவேர்டோட டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம keyword density அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பேசிக்கா keyword density அப்படின்னா உங்களுடைய வெப் பேஜஸ்ல இருக்கிற கண்டென்ட்ல எத்தனை முறை நீங்க உங்களுடைய கீவேர்டை யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது தான். அப்புறம் உங்களுடைய வெப் பேஜஸ்ல நீங்க யூஸ் பண்ணிருக்கிற கீவேர்டோட டென்சிட்டியை பொறுத்து தான் அந்த பேஜ் அந்த கீவேர்டுக்கு ரெலவெண்டான பேஜ் அப்படின்றத சர்ச் என்ஜின் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால கீவேர்டோட டென்சிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் ரேங்கிங்க்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்களுடைய வெப் பேஜஸ்லயோ இல்லைனா ஒரு பிளாக் போஸ்ட்லயோ 100 வேர்ட்ஸ் இருக்கிற ஆர்டிகலை வந்து போஸ்ட் பண்ணிருப்பீங்க. அதுல 3 டைம்ஸ் உங்களுடைய கீவேர்டை யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய கீவேர்டோட டென்சிட்டி பாத்தீங்க அப்படின்னா 3%. அப்புறம் உங்களுடைய வெப் பேஜஸ்ல மினிமம் 2 to 3 கீவேர்ட்ஸ் மட்டுமே ஒரு பேஜ்ல ஆப்டிமைஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு மேல நீங்க ஆப்டிமைஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களோட வெப் பேஜ் வந்து எந்த கீவேர்டுக்கு ரெலவெண்டா இருக்கு அப்படின்றத சர்ச் என்ஜினால டிசைட் பண்ண முடியாது. ஸோ அதனால மினிமம் 2 to 3 கீவேர்ட்ஸ் மட்டுமே ஒரு பேஜ்ல யூஸ் பண்ணுங்க. அப்புறம் உங்களுடைய வெப் பேஜஸ்லயோ இல்லைனா ஒரு பிளாக் போஸ்ட்லயோ நீங்க கீவேர்ட் ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ 100 வேர்ட்ஸ்க்கு 1 இல்ல 2 டைம் உங்களுடைய கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க ஒரு 1000 வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க உங்களுடைய ஆர்டிகல் அப்படின்னும் போது அப்போ நீங்க 10 டைம்ஸ் கூட உங்களுடைய கீவேர்டை வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஆனா 100 வேர்டு இருக்கிற ஒரு ஆர்டிகலை நீங்க போட்டுட்டு அதுல 10 டைம்ஸ் நீங்க உங்களுடைய கீவேர்ட் ஆப்டிமைஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களோட ஆர்டிகல் வந்து நேச்சுரலா இருக்காது. ஸோ இதனால நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது. ஈவன் உங்களுடைய வெப்சைட் வந்து பிளாக் ஹேட் SEO யூஸ் பண்ண வெப்சைட்டா கன்சிடர் பண்ணிடுவாங்க. அடுத்து ஓவராலா உங்களுடைய வெப் பேஜஸா இருக்கட்டும் இல்லைனா பிளாக் போஸ்டா இருக்கட்டும் இல்லைனா சர்வீஸ் பேஸ்ட் வெப்சைட்டா இருக்கட்டும், ஸோ எந்த பேஜா இருந்தாலும் அதுல மேக்ஸிமம் நீங்க 1% இருந்து 2% வரைக்குமே உங்களுடைய கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கீவேர்ட் டென்சிட்டி அப்படின்னா என்ன, அதே SEOக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு புரிஞ்சிருக்கும். அடுத்து ஆன்லைன் டூலை யூஸ் பண்ணி எப்படி இந்த கீவேர்ட் டென்சிட்டியை செக் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த டூலால என்ன யூஸ் அப்படின்னா நீங்க உங்களுடைய காம்படிட்டரோட பேஜஸ்ல இருக்கிற கீவேர்டோட டென்சிட்டியை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவங்க டாப் பொசிஷன்ல ரேங்க் ஆயிருக்காங்க அப்படின்னா அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட பெட்டரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நாம யூஸ் பண்ற டூல் பாத்தீங்க அப்படின்னா simplifiedSEOtool.comல இருக்கிற கீவேர்ட் டென்சிட்டி செக்கர் டூல் தான். இந்த டூல்ஸ்க்கான லிங்க்ஸை நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய simplifiedelearning.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டு அதுல டூல்ஸ்ல SEO டூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது simplifiedSEOtool.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ள வரும். இங்க கீவேர்ட் டென்சிட்டி செக்கர் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ இதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இங்க உங்களுடைய காம்படிட்டரோட URL கொடுத்து அந்த பர்டிகுலர் பேஜ்ல இருக்கிற கீவேர்டோட டென்சிட்டியை நீங்க செக் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட simplifiedelearning.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன். ஸோ ஜஸ்ட் நீங்க சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் URL இருக்கிற கீவேர்டோட டென்சிட்டி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டுட்டோரியல்ஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 5 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 3.88% வந்து இருக்கு. அடுத்து மார்க்கெட்டிங் பாத்தீங்க அப்படின்னா 5 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் டிஜிட்டல் அப்படின்றது 4 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். லேர்ன் அப்படின்றது 4 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டூல்ஸ் அப்படின்றது 4 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்க உங்களுடைய காம்படிட்டரோட கீவேர்ட்ஸோட டென்சிட்டி அதுக்கப்புறம் அது எத்தனை டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா லேண்டிங் பேஜோட டென்சிட்டி. அடுத்து நம்ம ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பேஜ்ல இருக்கிற கீவேர்டோட டென்சிட்டி வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்ற ஒரு பேஜுக்குள்ள போறேன். ஸோ இதுல SEO இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்குள்ள இந்த பர்டிகுலர் பேஜோட டென்சிட்டியை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ்க்கான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஸோ இந்த லிங்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன், திரும்பவும் பேஸ்ட் பண்றேன். இந்த கீவேர்ட் டென்சிட்டி செக்கரை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுத்துருக்கிற வெப் பேஜஸ்ல இருக்கிற எல்லா ஃப்ரேஸுமே கீவேர்டை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அது எத்தனை முறை ரிப்பீட்டா இருக்கு அப்படின்ற ஒரு கவுண்ட் இங்க கிடைக்கும். அதே மாதிரி ஓவரால் அந்த கண்டென்ட்ல எத்தனை பர்சன்டேஜ் அந்த ஃப்ரேஸ் வந்து அப்பியர் ஆகுது அப்படின்ற ஒரு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்க உங்களோட வெப் பேஜஸ்ல இருக்கிற கீவேர்டோட டென்சிட்டியை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய காம்படிட்டரோட பேஜஸ்ல இருக்கிற கீவேர்டோட டென்சிட்டியை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு கீவேர்ட் டென்சிட்டி அப்படின்னா என்ன, அப்புறம் அது ஏன் SEOக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.